மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் நடைபோடும் இந்த அரசு மாற்று திறன் கொண்டோரின் குறைபாடுகளை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை மற்றும் திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டத்தினை தமிழ்நாடு ரைட் செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் தொடங்க கடனுதவி வழங்கப்படுகிறது. முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள், அறிவுசார் குறைபாடு உடையோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்காக சிறப்பு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. 46 மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மகுடம் சூட்டும் வகையில் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உறுப்பினராக்கும் வகையில் இந்த அரசு சட்ட திருத்தம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 3631 மாற்றுத்திறனாளிகள் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வடிவமைத்திடும் அரிய வாய்ப்பை பெற்றுள்ளனர். எல்லோருக்கும் எல்லாம் என்பதே இந்த அரசின் உயிர் நாடி என்பதை இந்நடவடிக்கை அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவி தொகையினை இந்த அரசு 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 5,88,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர பராமரிப்பு தொகையினை 1500 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக நமது அரசு உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் 2,58,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். 47 தொழில்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 12,16,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு மாநிலமெங்கும் தொழில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இதுவரை 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் உருவாக்கப்படும் வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை சுமார் 36 லட்சம். 2025 ஆண்டில் மட்டும் 14.65 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மின்னணுவியல் பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. தேசிய அளவிலான மின்னணுவியல் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டில் பங்கு 41.2% உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. 48 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் சென்னையில் கடந்த 2000 ஆண்டு நிறுவப்பட்ட டைட்டல் பூங்கா தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழ்நாட்டிற்கான உயரிய இடத்தை உறுதி செய்தது. அதே வழியில் இந்த அரசு திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் ஒரு டைட்டல் பூங்காவையும், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம், தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர் ஆகிய இடங்களில் மினி டைட்டல் பூங்காக்களையும் நிறுவியுள்ளது. மேலும் மதுரை, திருச்சி, ஓசூர், காரைக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை, கரூர், உதகமண்டலம், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் புதிய டைட்டில் மற்றும் மினி டைட்டில் பூங்காக்கள் நிறுவப்பட உள்ளன. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் இத்தொழில் பரவி நம் மாநிலம் சமச்சீரான வளர்ச்சியை எட்டும் நிலை உருவாகியுள்ளது. 49 சென்னையில் 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதிநுட்ப நகரம் பின்டெக் சிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கை, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை என 18 புதிய துறைசார் கொள்கைகளை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. 50 தமிழ்நாட்டில் சுமார் 40 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை மாநிலத்தின் மொத்த தொழிற்சாலை உற்பத்தியில் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றன. தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி முறை என்னும் திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் குறு, சிறு, நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. உலக புத்தொழில் மாநாடு, தொழிற்பயிற்சி மற்றும் முகாம்கள் என பல முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 51 தமிழ்நாட்டில் உயர்ந்து வரும் மின் தேவையை நிறைவு செய்துள்ள நோக்கில் உடன்குடி மற்றும் எண்ணூர் அனல் மின் நிலையங்களில் 2640 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புதிய அலகுகள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. மேலும் 520 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புனல் மின் நிலையங்கள், மின்கலன் சேமிப்பு அமைப்புகள் மற்றும் நீரேற்று மின் திட்டங்கள்
பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 800 அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம், உடன்குடி அனல் மின் திட்டம் நிலை 2 மற்றும் 3 மற்றும் தூத்துக்குடி அனல் மின் திட்டம் விரிவாக்கம் ஆகியவையும் செயல்படுத்தப்பட உள்ளன. இவற்றின் மூலம் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி திறன் 7000 மெகாவாட்டிற்கும் அதிகமாக உயரும். இது மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு பேர் உதவியாக அமையப்பெறும்.